கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய மேன்மைய யாராலும் தடுக்க முடியாது. எப்போ அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மைனா என்ன? அன்புனா என்ன? நம்ம அன்பாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். யாரிடமெல்லாம் அன்பாக இருக்கிறோம்? என் கணவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாரு, நான் அவர் மேலே அதிக அன்பு வச்சுருக்கேன். அதுபோல் என் மனைவி என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறா, ஆனாலும் நான் அவள் மேலே அதிகமான அன்பு வச்சுருக்கேன். என்னோடய பிள்ளைகள், என்னோடய சொந்தம், என்னோடய நண்பர்கள், எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்க, அவங்க மேலெலாம் நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். இருந்தாலும் அவங்க என்ன பேசினாலும் அது என்ன பாதிக்காது, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிறன்றது உன்னோட சொந்த பந்தமாகவும் இருக்கலாம், அது உனக்கு தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். உன்னை ஒருத்தர் தெரியாமல் இடிச்சிட்டாலும், உன் காலை மிதிச்சிட்டாலும் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? வலிச்சாலும் கோபம் வந்தாலும் சரின்னு மன்னிச்சிடுவோம். ஆனால் தெரிஞ்சே அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரிஞ்சே செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தெரிஞ்சே அவங்க உன்னை மிதித்தாலும் உன்னை இடித்தாலும் அவங்கள என்ன பண்ணணுமா? மன்னிச்சிடணுமா. நம்மளுக்கு அழுக வரும் தான், கஷ்டமாக தான் இருக்கும், கோபம் வரும், திருப்பி அவமானப்படுத்தணும்னு தோணும், அவங்கள ஏதாவது செய்யணும்னு தோணும். நம்மளால் அமைதியாகவே இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க உன்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க, அதனால தான் தெரிஞ்சே செய்கிறாங்க. அதனால் நீ என்ன பண்ண? அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ண. உங்களை சபிக்கிறாங்களா? அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. சபிக்கிறவர்களை எப்படி ஆசீர்வதிப்பீங்க? அவங்க உங்களை நீங்கள் நாசமாக போயிடணும், நல்லாவே இருக்கக்கூடாது, வாழவே கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் இல்லையா? ஆனால் கடவுள் சொல்கிறாரு, ஏசப்பா இவங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும்ப்பா, இவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஒருவேளை என்னை சபிக்கிறத நிறுத்திடுவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா? அவர்கிட்ட ஜெபிக்கணுமா. அதுபோல் பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்வீங்க? அவங்க முன்னாடி போய் நம்ம நிற்க முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க காரியங்கள் வரும்போது, அடடா இவன் இப்போ விழப்போகிறானே நினச்சி இவன் பகைங்கன்னு நினைக்காம அந்த நேரத்தில் அவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணுமா. அப்படி நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அதேபோல் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மளை தினமும் நிந்திச்சு பேசுகிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட அன்பும் தாழ்மையும் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்முடைய மேன்மையை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.